இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் ஏதோ ஒரு வழியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேத வாக்கியத்திற்கு போவோம். உபாகமம் 25:17-19. உபாகமம் 25:17-19. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்பறுகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இழப்பார பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ணுவாய். இதை மறக்க வேண்டாம். வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் அமலேக்கு. அமலேக்கு. நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்ட கிருபைக்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீர். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டது மட்டுமல்ல, அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி எங்களுடைய பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்தும் தேவரீர் நீர் எங்களை விலக்கி விட்டதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இப்போ இந்த உபாகமம் 25:17-19 நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் மறுபடியும் சொல்கிறேன், அமலேக்கு.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தர வழியாக வரும்போது அவர்கள் ரெவிதீம் என்ற இடத்துல பாளையம் இறங்கினார்கள் என்றதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாத்திரகாமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இஸ்ரவேல் புத்திரர்கள் ரட்சிக்கப்பட்டு எகிப்தை விட்டு வெளியால் வந்து வனாந்தர வழியாக அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது ரெவிதீமிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவர்களுக்கு அங்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்ததென யாத்திரகாமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், இருந்தால் போல அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. அப்போ அதனுடைய அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய அசவாட்டம் அவர்களிடத்தில் குறைந்து போயிட்டு, அவர்கள்ட்ட தண்ணீர் இல்லை. தண்ணீர் பரிசுத்த ஆவியை பிரகடனப்படுத்துகிறது, பிரதிபலிக்கிறது என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கிறது. அப்போ வனாந்தரத்துக்குள்ள வந்த உடனே பலவிதமான கேள்விகள் விசுவாசிகளுக்கு ஏற்படுகிறது. அதை இஸ்ரவேலியர்களுக்கும் பலவிதமான கேள்விகள் அவர்களுக்குள்ள வந்தது. அப்போ என்ன கேள்விகள் வந்ததென்று சொன்னால், நாம் என்ன செய்கிறோம், நாம் எங்கே போகிறோம், நாம் எப்படி போவோம். அப்போ இந்த மாதிரியான கேள்விகளை இஸ்ரவேலியர்கள் தம்முடைய முறுமுறுப்பின் மூலம் தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள். முறுமுறுத்து கொண்டு தான் அதனை சொன்னார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரே பதில் தான் இருக்குது. அந்த பதில் என்ன? தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே என்பதனை தெளிவாக இஸ்ரவேலியர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். அப்போ அவர்கள் விடாய்த்திருக்கும் பொழுது தேவன் தான் செய்ய போகும் தம்முடைய மகத்துவமான ரட்சிப்பின் பாதையை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதற்கு அறிகுறியாக அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். அப்போ அவர் என்ன செய்ய போகிறார் என்று என்ன செய்ய போகிறார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். மீட்பின் திட்டம், இந்த மீட்பின் திட்டம் என்ன செய்ய போகிறது என்ற விபரத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அவர் விருப்பமாக இருந்தார். அதற்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதற்கு அறிகுறியாக அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார், பரிசுத்த ஆவியை கொடுத்தார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். தண்ணீர் பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிறது. அப்போ இஸ்ரவேலியர்கள் பரிசுத்த ஆவியின் அடையாளமாகிய தண்ணீரை பெற்றவுடன் அவர்கள் அதை அனுபவிக்க விடாமல் அமலேக்கியர் இஸ்ரவேலியர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தனர் என்று சொல்லி யாத்திரகாமம் 17:8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேலியர்கள் தண்ணீரை பெற்றுக்கொண்ட உடனே அந்த தண்ணீரை குடித்து அனுபவிக்க விடாமல் அமலேக்கியர் அவர்களுக்கு எதிராக வந்து அவர்களோடு யுத்தம் செய்தார்கள் என்று சொல்லி 17ஆம் அதிகாரத்தில், யாத்திரகாமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதே இடறல் இன்னும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்களால் பாரிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனுடைய நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பமாக இருக்கும் பொழுது இன்னும் அநேகமான கிறிஸ்தவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற ஜனங்கள், நோ, அது பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேவையில்லை, பரிசுத்த ஆவி அதாவது ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்து விட்டது, அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியை தேடிக்கொண்டு போக வேண்டிய அவசரம் இல்லை என்ற மாதிரி கதைத்து அவர்களை அந்த பரிசுத்த ஆவியை புறவிடாமல் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலியர்களுக்கு எதிராக அமலேக்கியர்
யுத்தம் செய்து அவர்களை தண்ணீரை குடிக்க விடாதபடிக்கு யுத்தத்தில் ஈடுபட்ட அதே மாதிரி ஏராளமான கிறிஸ்தவர்கள் சக கிறிஸ்தவர்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படக்கூடாதென்று சொல்லி பல்வேறு விதமான கதைகளை சொல்லி அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் பெறவிடாமல் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் தம்மால் இயன்றவரை வேதத்தை புரட்டி விசுவாசத்தை பலவீனமாக்கி பலவீனமடைந்த கிறிஸ்தவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரம்ப விடாமல் தடுக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் சர்வசாதாரணமாக சர்ச்சுகள் வழியே இதை காணக்கூடியதாக இருக்கிறது. என்னென்று சொன்னால் வேதத்திலே ஒரு அளவுக்கு போதிய முதிர்ச்சி இல்லாத மனுஷர்கள் வெகு சீக்கிரமாக இந்த மாதிரியான சாத்தான்ற ஊழியக்காரர்களால் தடை செய்யப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற விடாமல் அவர்கள் தடை செய்யப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறைகளில் அகப்பட்டோர் ஏராளமான மனுஷர் பல்வேறு விதமான கதைகளை சொல்லி வேதத்துக்கு புறம்பான கதைகளை சொல்லி அது உங்களுக்கு தேவையில்லை, அது உங்களுக்கு நீங்கள் தட்சிக்கப்படும் பொழுதே உங்களுக்குள்ள வந்துட்டுது, ஆனபடியால் இனி உங்களுக்கு தேவையில்லை, அந்த பாசை அது சுமார் பிசாசினுடைய பாசை, அது உங்களுக்கு தேவையில்லை என்று இந்த மாதிரியான கதைகளை ஏராளமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் சக கிறிஸ்தவர்களை அதாவது வஞ்சித்து அந்த பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானத்தை புறவிடாமல் தடை செய்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ தண்ணீர் கிடைக்க விடாமல் இஸ்ரவேலியர்கள் விடாய்த்திருக்கையில் அமலேக்கியர் இஸ்ரவேலியர்களின் பாளையத்தில் இருந்த பலவீனர்களை எல்லாம் வெட்டினார்கள் என நாம் காண்கிறோம். அதே மாதிரி பலவீனமான கிறிஸ்தவர்களை, வேதத்தில் முதிர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்களை, வேத வார்த்தையில முதிர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்களை பரிசுத்த ஆவியை புறவிடாமல் தாறுமாறான சிந்தை கொண்ட கிறிஸ்தவர்கள் வெட்டி போடுகிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய ஆவிக்குரிய கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. அப்போ இந்த அமலேக்கியர் யார் என்று சொன்னால் ஏசாவினுடைய பேரப்பிள்ளைகள். ஆதியாகமம் 36:12 சொல்லப்பட்டிருக்கு, அமலேக்கியர் ஏசாவினுடைய பேரப்பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசா யாக்கோபினுடைய சகோதரன் என்று நாங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படியாயின் அமலேக்கியர் இஸ்ரவேல் புத்திரர்களின் இனத்தவர்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கு. ஒரே மாம்சமானவர்கள். ஏசா தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாக்கோபு தேவனை ஏற்றுக்கொண்டான் என நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாயின் இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆவிக்குரியவர்கள், ஏசாவின் புத்திரர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது தேவனை ஏற்றுக்கொண்ட யாக்கோபினுடைய புத்திரர்கள் அவர்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஏசாவின் புத்திரர்கள் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். அப்போ மாம்சமும் ஆவியும் அதாவது யுத்தம் செய்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த ஆவிக்குரிய புத்திரர்களுக்கும் மாம்சத்துக்குரிய ஏசாவின் புத்திரர்களுக்கும் இடையில் யுத்தம் ஏற்பட்டது. இதே விதமான யுத்தம் கிறிஸ்தவர்களுக்கும் நிச்சயமாக ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு
அதற்கு அடையாளமாக அவன் அந்நிய பாஷையை பேசும் பொழுது அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து அவனுடைய மாம்சம் பரிசுத்த ஆவிக்கு எதிராக யுத்தம் செய்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கும், உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரியே மாம்சமான ஏசாவின் புத்திரர்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட யாக்கோபின் புத்திரர்களோட யுத்தத்தில் ஈடுபட்டார்கள். எப்ப தண்ணீர் வந்த பொழுது யுத்தத்திலே ஆரம்பித்தார்கள். அப்போ இதை கவனமாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான உண்மை, மாம்சம் எப்ப நம்மில் செயல்படும். அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது. அதாவது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசும் பொழுது, நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசும் பொழுது சடுதியாக தனக்கு உள்ளுக்குள்ள, அதாவது தேவனுக்கு எதிரான உணர்வுகளை ஒரு கிறிஸ்தவன் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? மாம்சம் ஆவிக்கு எதிராக யுத்தம் செய்யுது. எப்போ யுத்தம் செய்யுது? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பொழுது. அதே மாதிரி இஸ்ரவேலியர்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் பொழுது அமலேக்கியர், மாம்சமான அமலேக்கியர் யுத்தம் செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எக்காலத்தில் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் செயற்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ரட்சிக்கப்பட்ட உடனே, அதாவது இந்த மாம்சத்தினுடைய யுத்தத்தை அவ்வளவாக காண முடியாது. அதாவது எப்போ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக ஒரு கிறிஸ்தவன் அந்நிய பாஷையை பேசத் தொடங்கின உடனே அவனுக்கு உள்ளுக்குள்ள இருந்து, அதாவது மிக மிக மோசமான உணர்வுகள், தேவனுக்கு எதிரான உணர்வுகள் ஆரம்பிக்கிறத அந்த கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இதை பற்றி கலாத்தியர் 5:16-17 சொல்லப்பட்டதை பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எந்த காலத்திலும் ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் செயற்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை பற்றி கலாத்தியர் 5:16-17 சொல்லப்பட்டதை பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை கலாத்தியர் 5:16-17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற புத்திமதி என்னன்னு சொன்னால், அதாவது உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நீ நடக்க வேணும். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடக்கும் பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அது மட்டுமல்ல, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஒன்று இச்சிக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு எதிராக, மாம்சம் ஆவிக்கு எதிராக இச்சிக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இச்சிக்கும் பொழுதுதான் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தேவனுக்கு எதிரான உணர்வுகள் அடிக்கடி தோன்றுகிறத நான் உணர முடியும். ஏனென்று சொன்னால் மாம்சம் இச்சிக்கிறது, அதே நேரம் ஆவியும் இச்சிக்கிறது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கின்றது என்று சொல்லி கலாத்தியர் 5:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படியே கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே ஆவிக்குரிய யுத்தம் உடனடியாக பரந்த அளவில் ஏற்படும் என்பதனையும் சாத்தான் உடனடியாகவே சோதனைகளை ஆரம்பிப்பான் என்பதனையும் நாம் அறிந்தே இருக்க வேண்டும். இதனால தான் அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த உண்மை தெரியாததனால தனக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு எதிரான உணர்வையும் பரிசுத்த ஆவி மாம்சத்துக்கு எதிராகவும் மாம்சம் ஆவிக்கு எதிராகவும் இச்சிக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ என்ன நடக்குது என்று சொன்னால் உடனடியாக சாத்தான் பரிசுத்த ஆவி வந்த உடனே சாத்தான் சோதனையை ஆரம்பிப்பான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவர், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்டவுடன் சாத்தான் சோதனையை ஆரம்பித்தான் என்று சொல்லி மத்தேயு 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்சத்தை பிரதிபலிக்கும் அமலேக்கியர் முழுவதுமாக கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய இருதயத்திலிருந்து வெறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வெறுக்க வேணும். ஒருவன் என் பின்னே, லூக்கா 9:23, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ இல்லையே, அதாவது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மாம்சத்தை நாம் வெறுக்க வேணும். வெறுக்கவில்லையா இருந்தால் ஆவிக்குரிய பலாபலன்கள் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மோசே இஸ்ரவேலியர்களுக்கு நீ அமலேக்கியரின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம் என்று தேவனுடைய கட்டளையை இஸ்ரவேலியர்களுக்கு கொடுத்திருந்தான். இதனை அவர்கள் செய்யாவிட்டால் அவர்களை இழப்பார அமலேக்கியர் ஒருபொழுதும் விடமாட்டார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய மாம்சத்தின் சகல முயற்சிகளையும் வெறுக்காவிட்டால் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாற முடியாது. இது பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 30 வரை சொல்லி இருக்கிறத கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மாம்சம் யுத்தம் செய்து கொண்டிருக்குமாயிருந்தால் இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அப்போ மாம்சம் எந்த காலத்திலும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மாம்சம் எந்த காலத்திலும் கிரியைகளையும் பிரமாணங்களையும் சுய நீதியையும் விரும்புமே தவிர தேவனை ஒரு பொழுதும் விசுவாசிக்க விரும்பாது. என்றால் மாம்சத்துக்கும் விசுவாசத்துக்கும் வெகு தூரம். மாம்சம் எந்த காலத்திலும் கிரியைகளை செய்ய பிரியமாயிருக்கும், பிரமாணங்களை செய்ய பிரியமாயிருக்கும், சுய நீதியை செய்ய விருப்பமாக இருக்கும். ஆனால் விசுவாசிக்க மாம்சத்தினால் முடியாது. அப்படி இல்லை, நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று மாம்சத்தில் செயற்படுபவர்கள் சொல்வார்களா இருந்தால் அவர்களுடைய விசுவாசம்
தேவனுக்கேற்ற விசுவாசமாக இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 11:4. இதனையே பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8:5-8 மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்போ இப்படி இருக்க கிறிஸ்தவர்கள் அமலேக்கியர் எனப்படும் இந்த மாம்சத்தின் பலத்தையும் அதன் செயற்பாட்டையும் எவ்வாறு அப்புறப்படுத்த முடியும் என்பது பலருக்கு புதிராக இருக்கிறது. இது மிகவும் இலகுவானது. செய்ய வேண்டியது என்னென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் முற்று முழுதுமாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க, மரண பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டியதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. யோவான் 15:5-6. அப்படியாக அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமாகில் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ரோமர் 8:2. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாம்சத்தை எப்படி போக்காட்டுறதுன்னு சொன்னால் இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்காக சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து, 1 கொரிந்தியர் 2:2 சொல்லுது, விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் மரண பரியந்தம் நிலைத்திருப்போமானால் அப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியதுதான் தேவையானது. அப்போ எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கலாம்? விசுவாசத்தின் மூலம். எந்த விசுவாசத்தின் மூலம்? அந்த விசுவாசத்தின் மூலம். அதென்ன அந்த விசுவாசம்? அந்த விசுவாசம் என்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமானால் கிறிஸ்துவுக்குள் இருப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது இலகுவாக இந்த மாம்சத்தை தோற்கடிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சார்பில் தோற்கடிப்பார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது வல்லமையாக செயற்பட்டு மாம்சம் செயற்பட விடாமல் பாதுகாப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போமாகில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மில் செயற்பட்டு மாம்சத்தின் கிரியைகள் யாவற்றையும் நம் மூலமாக நம்மிலிருந்து விலக்கி ஆவியின் செயற்பாட்டை உறுதிப்படுத்துவார் என்று சொல்லி ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒருவரே இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். வேறு எந்த முயற்சியின் மூலம் மாம்சத்தை அப்புறப்படுத்த முடியாது. அப்படி முயற்சிப்போமா இருந்தால் மாம்சத்தை பலப்படுத்துவதிலே முடியுமே தவிர வேறு எதனையும் செய்ய முடியாது. இப்பொழுது நேரம் சமீபம் ஆகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்